1 கொரிந்தியர் 7. கிறிஸ்தவர்களாகிலும் இதை தயவு செய்து கேளுங்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்களே நீங்கள் ஒரு மதம் என்று உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு தவறான காரியம். ஒரு தவத்தையும் ஒரு மனம் திரும்புதலையும் போய் மதம் என்றே சின்ன வயதிலிருந்து வாழ்ந்தவர்கள். ஆனால் கிறிஸ்து வந்ததே மதங்கள், மார்க்கங்கள், உலகப் புடிகள், சாத்தானிய படலங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவே அவர் வந்தார் என்பதை கடைசி வரை உணரவில்லை. இப்படிப்பட்ட வசனங்களையும் பக்குவமாக வாசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை. 26 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் இது. அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கிறது என்று எண்ணுகிறேன். இது அப்போஸ்தலன் பவுலடிகள் எழுதியிருக்கிறார். விவாகம் கட்டாயம் செய்ய வேணும், பிள்ளைகளை கட்டாயம் இந்த உலகத்தில் பெற்று அழுந்த விட வேணும் என்று வேதம் சொல்லவே இல்லை. நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாயிருந்தால் மனைவியை தேடாதே. இந்த காலத்தை தயவு செய்தற்காக எடுத்து பாருங்க. இவ்வளவு ஒரு ஞானமாக பக்குவமாக வர வேண்டிய காலம் என்று இந்த பவுலடிகள் திரும்ப சொல்லியிருக்கிறார். இங்கே பாருங்க, இதை நான் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன். 38 வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவன் அதிக நன்மை செய்கிறான். ஒரு பொம்பளை பிள்ளைய விவாகம் பண்ணி கொடுக்காமல் இருக்க வேணுமென்றால், ஆம்பளை பிள்ளைய விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டாம் என்றால் முதற்கூட்டியே அந்த பிள்ளைக்கு வேதாகம ட்ரைனிங், பரிசுத்த ஆவியினால் பிள்ளைக்கு ஊட்டப்பட வேண்டும். பிள்ளைக்கு தெளிந்த புத்தி உள்ளாக வேண்டும். பிள்ளை மாயைக்குள்ளும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளும் எடுபட்டு கொண்டு கண்ணீரோடும் கம்பளியோடும் அடுப்போடும் நெருப்போடும் காய்வனவோடும் வறட்சியோடும் வறுமையோடும் நோயோடும் புனியோடும் இவ்வளவும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை. இதற்குள்ளாக திரும்பவும் பிறவி பெருங்கடலுக்குள்ளால இழுபட்டு கழுவப்பட்டவன் போய் சேத்தில் விழுந்ததைப் போலவும் அந்த புள்ளை கட்டுண்டு இழுபடாதபடிக்கு அந்த புள்ளையினுடைய ஆத்மாவை உயர்ந்த அடைக்கலத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த புள்ளைக்கு சிறு வயதில் இருந்தே அது புகட்டி வேதத்தை இந்த வாக்கியங்களை கற்பிக்க வேண்டும். நீ சபைக்கு இப்போ உனக்கு அழகான பொம்பளை ஆண்டவர் கட்டி தருவார் என்ற பிள்ளைக்கு வேதம் சொல்லிக் கொடுப்பது. இந்த வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கேயும் சொல்லப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். இது 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் அழகாக தெரிகிறது. இந்த வாக்கியங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை எடுத்து படிக்கவும். இங்கே பாருங்க, விவாகம் பண்ணினவன் 38 வசனம் 33. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்றும் உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். இவன் ஊழியக்கு செய்யவோ இவன் கடவுளோடு ஈடுபடுவதற்கு இவனுக்கு நேரமும் இராது. இவன் தேவ மனுஷனாய் வாழவும் முடியாது. இவன் உலகத்துக்கு ஏதுவானவன். ஏனென்றால் இவன் கல்யாணம் கட்டியிருக்கிறான். இந்த வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது. அநேக வார்த்தைகள் சொல்லுகிறது. மத்தேயு 22:30 வசனம் சொல்லுகிறது, தேவதூதர்களைப் போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. அங்கே கொள்வனமும் இல்லை, விற்பனவும் இல்லை, அங்கே கல்யாணமும் இல்லை, டைவர்ஸும் இல்லை. இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எவ்வளோ அழகாக இருப்பார்கள். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். அந்த கண்ணீரும் கம்பளையும் இராது. 2 மனுஷர்கள் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள் வாழ்ந்து அதுக்குள் பிள்ளைகளையும் பெற்று வளர்க்கிறது என்று சொன்னால் அங்கே எவ்வளவு ஒரு மனோதத்துவ நிலைகள், தட்டுமாற்றங்கள் தினமும் ஓடிக்கொண்டே இருக்கும். தினமும் பிள்ளை என்ன நினைக்குதுன்ற தாய்க்கு தெரியாது, தாய் என்ன சொல்ல நினைக்குதுன்ற பிள்ளைக்கு தெரியாது, கணவன் என்ன நினைக்கிறான்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி என்ன நினைக்கிறான்னு கணவனுக்கு தெரியாது. இதற்குள்ளே ஒரு சமையல், ஒரு சாப்பாடு, ஒரு இரவு, ஒரு படுக்கை, இப்படியாக புள்ள வளர்ந்துடும். என்ன வளர்ந்துடும்? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணமானது வீட்டுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும். இந்த கிறிஸ்தவனும் வந்து மதத்தை சார்ந்தவன் தானே. மதத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தரும் கிறிஸ்துவை எட்டித்தொட முடியாது. இதை மட்டும் மனதில் தாராளமாக வைத்துக்கொள்ளவும். இது கிறிஸ்தவர்களுக்காகவும் தான் உலக மக்களுக்காகவும் வாசிக்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் உலக வேதனை எல்லாருக்கும் ஒன்று தான். அதான் என்னன்னு சொன்னேன். 3 ஆணியில் தான் நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன், நடுவில் ஜேசப்பா.
இவ்வளவு பேரும் வேதனையோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஏசப்பாவும் ரட்சிக்கப்பட்ட கள்ளனுமுடைய உள்ளே ஆத்துமா பரடைஸுக்கு ஏதுவானது. பரதீசுக்கு ஏதுவானது. இதோ மக்களே, இப்போவே இதை விழித்தெழுங்கள். இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் படித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாயிருக்க பிள்ளைகளுக்கு காட்டிக் கொடுங்கள். ஆமேன்.